ரகு குறுக்கிட விரும்புனீங்க சுருக்குமா? அதாவது இப்ப இந்த கூட்டணியில வந்து சில சிக்கல் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். தேசாபிமானிக்கு மார்டினுடைய கம்பெனி 2 கோடி 2010க்கு முன்னாடி கொடுத்த போது பிரச்சனை ஆகி திருப்பி கொடுத்தாங்க. ஓகே, அதே மார்டினுடைய கம்பெனி வந்து 500 கோடிக்கு மேல திமுக கொடுத்திருக்காங்க. அந்த திமுக 10 கோடி சிபிஎம்க்கு 2019 எலெக்ஷன் போது ஃபண்ட் பண்ணிருக்காங்க, டிரான்ஸ்பரண்டா பண்ணாங்க. இப்ப வந்து சிபிஎம் வந்து அந்த படத்தை நாங்க திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு அரை ஸ்டாண்ட்ல எடுக்க முடியாது. தேர்தல் பாலிடிக்ஸ்ல அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிராக்டிகலி நாட் பாசிபிள்னு தோணுது. ஆனா சிபிஐஎம் மேல ஏன் வந்து எல்லாருக்கும் நடுநிலையா இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்குன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலையும் அவங்க டைஃபி அல்லது வந்து எஸ்எஃப்ஐ அவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு போராடுறவங்க. அவங்க அரசியல் நோக்கத்தோட போராடுறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பாலபாரதி அவர்களே யார் அந்த சாருன்னு அந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க. அப்ப அவங்க அதுல வந்து அரசியல் ஆதாயத்தோட பேசினாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? அந்த அதாவது யாரும் தப்பிச்சிடக்கூடாது, தவறு செய்தவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு பேசுறாங்க. அப்புறம் நான் ஃபைனலா ஒன்னு சொல்றேன். அதைத்தான் திரு ஜென்ராம் குறிப்பிட்டாங்க. நீங்க பாலபாரதி அவர்கள் பேசுகிற அந்த எழுப்புகிற கேள்விக்கும் பேசுகிற பேச்சுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களோ அல்லது ஆதரவு மனநிலை அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து பேசுபவர்களுடைய விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த முதிர்ச்சி அப்படிங்கிற ஒண்ணு அங்கதானே வெளிப்படுதுன்னு கேட்கிறேன். இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில பள்ளி கல்லூரி பருவத்திலேயே அவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டவங்க. அவங்க எப்படி பேசணும், எதுக்காக போராடணும், அதெல்லாம் அவங்க பண்பட்டவர்கள். அவங்க வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியோடு தான் பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாம இயங்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு, சிபிஐஎம் வந்துங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்துறாங்க. அப்படி நடத்துற கட்சி வந்து மக்கள் நலன் கட்சிங்க. ஏச்சுங்க தமிழ்நாட்டுல சாதிகள் சொன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, அந்த கொடுமை ஒழியணும்னு ஒரு அமைப்பு நடத்துற சிபிஎம் நீங்க டிஃபரெண்டா தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து வெறும் வாக்கு அரசியலுக்காகவோ ஆட்சிக்கு வரணும், வந்து நம்ம அதிகாரத்துல இருக்கணும்னு தமிழ்நாட்டில் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பெஸ்ட் சிபிஎம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏன்னா பவர் இல்லாததுனால அந்த அதோட பவரோட வரக்கூடிய பிரச்சனைகளும் இல்ல இங்க அவங்களுக்கு. அதனால பவரோட எப்போது இருப்பாங்க. சோ அதை திமுக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆபீசுல்லா, இங்க திமுக தோழமை கட்சியாக இருக்கிறது. திமுக அரசாங்கம் தோழமையாக இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு கண்டிப்போட நிர்வாக அமைப்புகளை இவ்வளவு கண்டிப்போட நடத்துவது அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமா பார்க்கும்போது சில சிக்கல்களை ஏற்படுத்துது. அதன் அடிப்படையில் எழக்கூடிய கருத்து முரண்களை நாங்க பொதுவெளியில வைக்க வேண்டிய ஒரு தேவை வருது அப்படிங்கிறது தான் பாலபாரதியினுடைய கருத்து. இன்னைக்கு விவாதம் எதற்காக நடத்தப்படுகிறதோ அது இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த விவாதம் முடியும் போது கம்யூனிஸ்ட் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய தோழர் பாலபாரதியும் நானும் ஒரே கருத்துல நிக்கிறோம். இப்ப பேசும்போது சொன்னாங்க விமர்சனங்கள் வைக்கணும், ஆனா வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும் அப்படின்றத அக்கா சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு முரசொல்லியில சொல்லியிருக்கோம். நாங்களும் அதான் சொல்றோம். எங்கள் மீது விமர்சனம் வைங்க, வச்சாதான் நீங்க கம்யூனிஸ்ட், வைக்கலன்னா நீங்க வேற ஒரு கட்சி மாதிரி ஆயிடுவீங்க. கம்யூனிஸ்டுகளுக்கான பிரத்யேக ஒரு மாடலாக இருக்கிறது, ஒரு ஐடியாலஜி, ஒரு ஐடென்டிட்டியா இருக்கிறது, எந்த நிலையிலும் விமர்சிப்பது. அதுல நாங்க எந்த குறையும் சொல்லல. உங்களுக்கு தார்மீக ரீதியாக உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, விமர்சிங்க. சமீபத்துல கூட திராவிட விமர்சனத்துக்கான ஒரு அளவுகோல் ஏதாவது அளவுகோல் நாங்க பிக்ஸ் பண்ணவே கிடையாது. ஆனா அதீதமாக போய் இன்னைக்கு நெருக்கடி நிலையில உயிர் நீத்த எங்களுடைய சிட்டுபாபு அவர்களுடைய நினைவு நாள் எங்களுக்கு தெரியும். எமர்ஜென்சியுடைய அவசர கால நிலையுடைய பாதிப்பு இந்தியாவில் அதிகமாக பார்த்தது திமுகவா தான் இருக்க முடியும். தோழர்கள் குடும்பமாக எங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் மிசால கைது செய்யப்பட்டு எவ்வளவு இன்னலுக்கு ஆளானாரு அப்படின்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதை ஒப்பிடும்போது இன்னைக்கு நீங்க அவசர கால நிலையோடு ஒப்பிடும்போது அன்னைக்கு தியாகங்களை உயிர் தியாகங்கள் செய்தவர்கள் இதுதான் எமர்ஜென்சியான்னு இன்னைக்கு சரித்திரத்தை பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நிகழ்காலத்தில் சரித்திரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதானா எமர்ஜென்சின்னு புரிந்து கொள்ளக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இருக்குன்றதுனாலதான் இந்த கருத்தை நாங்க வச்சோமே தவிர மற்றபடி கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் செய்ய வேண்டும். எங்களுக்கும் புரிதல் இருக்கிறது, அவங்களுக்கும் புரிதல் இருக்கிறது. இன்னொன்னு ரகு சார் வந்து ஒரு கேள்வியை சொன்னாரு. அதாவது இன்னைக்கு நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு பத்தின ஒரு பார்வையை வைக்குது, பெட்டிஷனரை கேள்வி கேட்குது. எனக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு போனவங்க கிட்ட நீங்க வந்து போராட்டத்தை விளம்பரத்துக்காக பண்றீங்கன்னு போராட்டத்துடைய நோக்கத்தை தான் கேள்வி கேட்குது. ஆனா அமைச்சருடைய விவகாரத்துல அது முதல்வருடைய டிஸ்கிரிஷன்.
எண்டு ஜட்மெண்ட் என்னவா இருந்துச்சு, தீர்ப்பு என்னவா இருந்துச்சு, அதில் நாங்கள் தலையிட முடியாது. அப்சர்வேஷன் ஒன்னாகவும் தீர்ப்பு வேறொன்றாகவும் இருந்தா நீங்க சொல்றது ஒத்துக்கலாம். ஆனா இந்த போராட்ட விவகாரத்தில் தீர்ப்பும் ஒன்றாக இருக்கிறது, அப்சர்வேஷனும் ஒன்றாக இருக்கிறது. விளம்பரத்துக்காக போராட்டத்தை பண்ணாதீங்க அப்படின்றது தான் நீதிமன்றத்துடைய பார்வையா இருக்குது. அதை தான் நாங்க எடுத்து வைக்கிறோமே தவிர இன்னைக்கு டிஒய்எஃப்ஐ உடைய போராட்டத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு டிஒய்எஃப்ஐ தினம்தோறும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவர்கள் எந்த நோக்கத்துக்காக போராட்டம் பண்ணாங்க? பாதுகாப்பு தரணும், அதற்கான உறுதி வேணும்னாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த உறுதி கொடுக்கப்பட்ட பிறகு டிஒய்எஃப்ஐ போராட்டம் பண்ணல. இன்னைக்கு ஒரு நாளும் போய் ஒரு ஊர்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? டிராமா நடிகர்களை கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணி விளம்பரத்தை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களும் கம்யூனிஸ்ட் செய்ய போராட்டங்களையும் ஒப்பிடுவதே கம்யூனிஸ்டுகளுடைய தியாகங்களும் அவர்களுடைய போராட்டங்களையும் கொச்சைப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. சரி, ரகு சுருக்கமா பதில் சொல்லிடுங்க. நான் கம்பேர் பண்ணல. நான் கம்யூனிஸ்டுடைய எக்ஸெப்ஷனல் குவாலிட்டிஸ் தான் விலக்கி சொன்னேன் தவிர்த்து மத்தவங்களோட போராட்டம் கரெக்ட் நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல்ல மாறி மாறி நடக்கிற விஷயம் தானே இது. இப்ப நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிற போது உங்க போராட்டத்துக்கு வந்து உரிமை இல்லைன்னு நீங்க எவ்வளவு கோவப்படுவீங்க? ரைட்டு தப்புங்களா அடுத்தது ஜனநாயக நாடுங்க, நாங்க செய்வோம். அதுல பொலிட்டிக்கலா இருந்தா கூட செய்யறதுக்கான உரிமை இருக்குல்ல. நாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. நிர்வாக சிக்கல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் கவனத்துல எடுக்க வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த விவகாரத்துல இதுல எல்லா நம்மளுக்கு தேவை என்னன்னா, பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைங்க, ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒரு பள்ளியில எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு வேணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூட்ல நடக்கக்கூடாதுங்கிறது, எந்த இன்ஸ்டிடியூட்டும் நடக்கக்கூடாதுங்கிறனா, அதாவது இந்த இடத்துல நடந்தா மட்டும்தான் இது பேசு பொருளாகும் கிடையாது. நம்ம பெண்களுக்கு எல்லா இடங்கள்லயும் எல்லா நிலைகள்லயும் பாதுகாப்பு வேணும். பெண்களை வந்து நம்ம வந்து அந்த மதிக்கிற தன்மை வரணும். அது சொசைட்டல் சேஞ்ச் தான். அது இந்த கட்சியோ அந்த கட்சியோ அவங்க மேல மட்டும் பொறுப்பு கிடையாது. எல்லார்கிட்டயும் பொறுப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். பட் இதுல வந்து சிபிஐஎம் உடைய போராட்டங்கள் தமிழ்நாட்டுல மக்கள் பக்கம் தான் இருந்திருக்கு. அதுதான் வரலாறு சொல்லுது. வாச்சாத்தி எடுத்துங்க, திரு சண்முகம் அதுக்கு தீர்ப்பு வந்திருக்குமா? இந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியாது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில செயலாளருடைய முயற்சி இல்லைன்னா, அதனால அவங்களுடைய வரலாறு அப்படி இருக்குது. ஜென்ரலாவே மக்கள் பக்கம் தான் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு தேர்தல் கணக்கு போடணும்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு.